லார்ஜர் தேன் லைஃப், வாழ்வை விட பெரியது என்ன, மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம புத்திசாலித்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புத்திசாலித்தனமான உலகம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இறுதி காலங்களிலே அறிவு பெருகும், அன்பு குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பவுல்லாம் முட்டாள், பவுல் மாதிரி ஒரு முட்டாப்பை யாருமே கிடையாது அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிறாங்க. பவுல் சொன்ன மாதிரிலாம் வாழ முடியாதுங்க. ஏங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசிக்கிட்டு அடி வாங்கி சாகணும்? பேசாமல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் பணத்தை கொண்டே கொடுத்து பிஎம் கேர்ஸில் பணம் கொடுத்துட்டா நம்மளை ஒன்றும் துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு மோகன் சி லாசரஸ் நினைக்கிறாரு. அதேமாதிரி கவர்மெண்ட்டுக்கு பிரதமர் மோடிகிட்ட கொண்டே சூட்கேஸை கொடுத்துட்டா நம்மளை துன்புறுத்த மாட்டார் அப்படின்னு தினகரன் நினைக்கிறாரு. எல்லா ஊழியக்காரங்களும் அறிவு பெருகி போய் தேவையில்லாமல் கவர்மெண்ட்டை எடுத்து பேசக்கூடாது, கவர்மெண்ட்டோட இணங்கி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் இல்லை அன்றைக்கும் இதே தான் செஞ்சாங்க. வடிவேலு சொல்லுவான்ல, அவனும் இதே தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. பவுல் இருந்த காலத்திலே பவுல் ஆண்டவருக்காக உழைத்து ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார். நான் சாகிறதுனால சாகிறேன், உயிரோடு இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறேன், இந்த தேகத்தை விட்டு எப்படா போவோம்னு எனக்கு அவ்வளோ நான் துன்பங்கள் அனுபவிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு இயேசு கிறிஸ்து தான் உயிர், நான் அவருக்காக தான் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கை வாழ்வு நான் செத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு லாபம், என்னால் தாங்க முடியாத துன்பம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகவே நான் விரும்புகிறேன். ஆயிலும் சரீரத்தில் பிடித்திருக்கிறதுனாலே எனக்கு என்னுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் உங்களெல்லாம் பார்க்க முடியுது, ஊழியம் செய்ய முடியுது. அதனால் நான் செத்துட்டு நான் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க, என்னால் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? முன்னாடி போட்டிருக்காரு பாரு. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார். அவெல்லாம் சரியில்லை சார், பிடிங்க சார், பிடிச்சி அவனை ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு 2 கைக்கூலிகளாக இருக்காங்க. இன்றைக்கி இவங்க 2 பேரும் கைக்கூலிகள் தான். காசு சம்பாதிப்பது மட்டும்தான் இவங்க 2 பேரோட வேலை. சபை மக்களை திசை திருப்பி விட்டார். இது மாதிரி இறைவனுக்கு விரோதமான காரியங்களை நல் மனதோடு செய்யாமல் கெட்ட மனசோடு செய்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டை எதுக்கு இது பண்ணணும்? பேசாமல் எல்லாத்தையும் அப்படியே அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இறைவன் சொற்படி நீ கேட்டு வாழ்கிறாயா அப்படின்னா இல்லை. இறைவனை ஏங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இறைவன்லாம் அது ஒரு பக்கம், அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன உண்டோ அதை சொல்லுங்கள். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், திருக்குறள், இது மாதிரிலாம் இருக்குங்க. நாலடியார், இன்னும் அது மாதிரி நல்ல நூட்கள் இருக்கலாம். அந்த நூட்களில் உள்ள நல்ல கருத்துக்களை பைபிளில் உள்ள நல்ல கருத்துக்களோடு ஒப்பிட்டு நீங்கள் மக்களுக்கு நல்ல நெறிகளை, நன்னெறிகளை சொல்வதற்கு தான் போதகர்கள் இருக்கார்கள். அடுத்து வரக்கூடிய உலகம், மறுபிறவி, பாவத்திலிருந்து விடுதலை, மனம் திரும்புதல், அதெல்லாம் கொஞ்சம் ஓரத்தில் வைங்க சார். அதை பேசி நீங்கள் என்ன கெட்டவனாகாதீங்க. தேவையில்லாமல் சொல்கிறேன், அனாவசியமாக பேசி வம்புல போய் மாட்டிக்கிறாங்க. இதுதான் எல்லா போதகர்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் பவுலை போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றப் போகிறீர்களா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோடு அனுசரித்து போக போகிறீங்களா அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அதான் லார்ஜர் தேன் லைஃப். அதெல்லாம் பேத்தனமாக எங்கன்னா பேசிகிட்டு இருக்காத, போய் தொலைங்கிட்டார், இப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு தான் 99.9% கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். 0.1 கிறிஸ்டியன்ஸ் தான் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று இருக்கிறார்கள். எப்படின்னு பாருங்கள். ரீட் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 18 and 20, 18 to 20. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாயிலும் உயிரோடு இருந்தாலும்
சாவினாலாகிலும் செத்தாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். செத்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வழியிலே நடக்கிறேன். ஆனால் துரோகம் பண்ணிவிட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக போதிக்கிறீங்களே, உங்களை நான் என்ன சொல்ல, பரவாயில்ல, எப்படியோ கிறிஸ்துவ சொல்கிறீங்க போங்க அப்படிங்கிற. டஸ் கிரைஸ்ட் நீட் டு பி மேக்னிஃபைட்? கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமா? கிறிஸ்துவை தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட எல்லாவற்றிற்கும், என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து தான் காரணம் என்று கிறிஸ்துவை நீங்கள் போற்ற வேண்டுமா? ஆஃப்டர் ஆல், ஹவு கேன் அ மியர் ஹியூமன் பீயிங் எவர் மேக்னிஃபை த சன் ஆஃப் காட்? நீங்களாம் தூசியும் துரும்புமாக இருக்க ஒரு மனுஷனாக பிறந்துக்கிட்டு என்னமோ கடவுளை மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இருக்கிற மகிமையை அவனால் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. வெல், த ஸ்டார்ஸ் ஆர் மச் பிகர் தேன் த டெலஸ்கோப் and yet the telescope magnifies them and brings them closer to the viewer. ஒரு டெலிஸ்கோப் வச்சு தான் ஸ்டீவன்சன் 218 பியா ஸ்டீவன்சன் 218 that is the largest known star in the proximity. நமக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம், நம்ம சூரியனை விட பல பில்லியன், பல 1000 கோடி பெரிய மடங்கு பெரியது. ஸ்டீவன்சன் 218 வெள்ளை நிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை கொண்டே அது பக்கத்தில் வச்சா ஒரு கடுகு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை எப்படி பார்க்குறோம்? ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோம் இல்லையா? அந்த டெலஸ்கோப் எவ்வளோ பெருசு? இந்த இவ்வளோ ஒரு 100 மீட்ரு அப்படி இருக்கும், அவ்வளோதான். 50 மீட்ரு இருக்க டெலஸ்கோப், அதை வச்சு தான் அவ்வளோ பெரிய நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம். வெல், த ஸ்டார்ஸ் ஆர் மச் பிகர் தேன் த டெலஸ்கோப் அண்ட் yet the telescope magnifies them and brings them closer to the view. அந்த டெலஸ்கோப்னால தான் நாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறோம். The believer's body is to be a telescope that brings Jesus Christ closer to people. நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் விதமாக வாழ வேண்டும். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவை எங்கே காட்ட போகிறீங்க? பேச்சில் அல்ல, செயலில் நன்றே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. அதான் பக்தர்கள் எழுதுவது. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, கிறிஸ்துவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் மாய்மாலமான உலகம். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் துரோகிகளாக இருப்பார்கள். கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருப்பாருன்னு போட்டிருக்க. போஜன பிரியராயும் தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களாயும் எப்படியெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சொத்துக்காக தாயை பட்டினி போட்டு கொன்று எழுதவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லையா? வாங்க உங்களுக்கு காட்டுறேன். சொத்து, ஆமாம், சொத்துக்காக ஃபோன் பேசவே மாட்டான். எல்லா பேரும் சொத்தை வாங்கியிருக்காங்க, தாத்தா சொத்தை. ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் யாருக்கும் தெரியாமல் ஆட்டையை போட்டது உண்டா இல்லையா? அண்ணனும் தம்பி சேர்ந்து கொலை பண்ணி கண்ணு தெரியாமல் இருக்கும்போது கையை பிடிச்சி ரேகையை வாங்கி சாவடித்து சொத்தை வாங்கினாங்களா இல்லையா? இதெல்லாம் எங்கே நடக்குது? அதெல்லாம் ஏதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்திருப்பாங்க சார். நீங்கள் வேறு இவ்வளோ கொடூரமானவர்களாக கிறிஸ்தவத்தில் இருப்பாங்க. ஆமாம், அந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கமாக போய் பாருங்கள். சொத்துக்காக அடிச்சுட்டு சாகுறோம் கிறிஸ்தவர்கள் தான். அதான் எழுதுகிறார். சிலர் என் கட்டுக்குள்ளோடைய உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறவன், இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசியாராக இருக்கிறவன், சபையில் இருக்கிறவன் தான் இவ்வளவு கேடான காரியங்களை செய்கிறார். அதான் தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். எப்பா என் செல்லமே, ஏன்னா தீமோத்தேயு ரொம்ப பிரியமான குமாரன் அவர். பவுல் அவர் சொல்கிறார், என் மகனே, கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வரும் என்று தெரிந்து கொள்.
எப்படி என்றால், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும். என் தம்பி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவோம், அண்ணா வி லவ் யூண்ணே, உங்கள் குடும்பத்தை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோண்ணே, ஆண்டவருக்காக உங்கள் வீட்டிலேருந்து திருடுறக்காக வந்திருக்கோண்ணே அப்படின்னு. சுபாவ அன்பு இல்லாமல் ஒரு விதமான தேவ பக்தியை தரித்து கொண்டு, இவர்கள் எப்படி இருக்காருன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால், தேவனுடைய வசனத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏமாந்து போவீர்கள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சரியானதை காட்ட முடியும். இன்னைக்கு காலையில் 3 மணிலேருந்து எனக்கு ஒரு சிந்தனை. ஒருத்தர் 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி 42 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. 42 வருஷம் கழித்து 10 ரூபா செஞ்ச அவர் லஞ்சம் வாங்கலை, அவர் நிரபராதின்னு விடுவிச்சிருக்காங்க. எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். 22 வயசில் ஜெயிலுக்கு போனவர் 64 வயசில் வெளியில் வந்திருக்காரு. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். செய்யாத பாவத்திற்காக தண்டனையை 42 வருஷம் வச்சுருக்காங்க. போன வாரம் பேப்பரில் வந்துச்சு, நீங்கள் படிச்சிங்களா? நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, ஹிந்து பேப்பரில். எவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடக்க பாருங்க. உங்களுடைய வாழ்விலே எல்லாமும் இதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியும். விதிசார் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்து அதில் எழுதியிருக்கு, அவன் ஜாதகப்படி போய் சிக்குவான்னு எழுதியிருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. களி என்றதெல்லாம் விண்டோம் கர்த்தாவின் அன்பை கண்டோம் அப்படின்னு பாட்டு இருக்கு. விதிலாம் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய அன்பினாலே, எங்களுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நீங்கள் இதற்கெல்லாம் காப்பாற்றப்படுவீர்கள். நீ அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கலாம்னு நீதிமொழிகள் எழுது. அவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள், மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கலாம். இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நான் செத்தாலும் சரி பிழைத்தாலும் சரி அது ஆண்டவருக்காகவே நான் பிழைப்பேன் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமாக பாருங்கள். The believer's body is to be a telescope that brings Jesus Christ closer to people. நம்முடைய வாழ்வின் நோக்கம், ஆதாயம் எல்லாம் என்ன? என்னுடைய வாழ்வினாலே தேவனுடைய பெயருக்கு நான் மகிமையை கொண்டு வருவேன். நான் நல்லா படிப்பேன், நல்லா மியூசிக் போடுவேன். எதுக்கு? ஆண்டவருடைய பெயருக்காக. பைபிளை இப்படி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு வானத்தை பார்த்து இந்த பக்கம் 4 ஃபோக்கஸ் லைட்டை போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு இல்லை. நான் சாகிறேன், கிறிஸ்து என்னிலே வாழட்டும் அப்படிங்கிறேன். நான் அல்ல, இனி நான் அல்ல, அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் இப்படி சொல்கிறார். உங்களுடைய வாழ்வின் நோக்கமே என்ன? The believer's body is to be a telescope that brings Jesus Christ closer to people. To the average person, Christ is a misty figure in history who lived centuries ago. சாதாரணமாக உலகத்தில் பார்க்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? நிறைய பேர் அரசியலில் பேசுவாங்க, இயேசு கிறிஸ்து இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படின்னு. பழக்கருப்பையான ஒருத்தருங்க அவர் கூட சொன்னார், நாங்கள் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அதாவதுங்க, உலகத்தில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. அந்த பல்வேறு மதங்களிலே பல்வேறு கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் மனந்திரும்புகள் அப்படின்னு சொல்லி பேசினார். மனந்திரும்புங்கள் என்று பேசினார் ஒரே ஒருத்தர் தான். கர்மா, வினை, நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது. நீங்கள் கெட்டது செய்தால் நரகத்துக்கு போவீங்க, நல்லது செஞ்சால் பரலோகத்துக்கு போவீங்க, இதான் இருக்குது. ஆனால் உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னது ஒரே ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி பல பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவார்கள். காந்தியடிகள் கூட இயேசு கிறிஸ்துவின் அகிம்சையை எடுத்துக்கொண்டு அதை போராடி தான் ஆட்சியை பிடித்தார் என்று சொல்வார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் விதம் வேறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் வாழ்ந்தார், மிக நல்லபடியான போதனைகளை செய்தார். நேற்று ஐயா நமக்கு போதனை பண்ணாங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் டுக் நான் வயலன்ஸ். பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் வன்முறையே செய்யலை அப்படி சொன்னார்.
அதை நிரூபித்து காண்பித்தார் தன்னுடைய வழிகளிலே அப்படின்னு. To the average person, Christ is a misty figure in history who lived centuries ago. But as the unsaved watch believers go through the crisis, they can see Jesus magnified. ஆனால் எப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் பிரச்சனையின் வாயிலாக சென்று வெற்றி அடையும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். எப்படின்னா, இந்த இடத்துக்கு இவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இன்னொரு ஆளாக இருந்திருந்தானா ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். எப்படி நீங்கள் தப்பிச்சு வந்தீங்க? என்ன ஆச்சரியமாக இருக்கும். பவுலை எத்தனையோ முறை கொலை செய்ய நினைத்தார்கள், தப்பிக்கவே அவரோட ஒன்றுமே பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ முறை கொலை செய்ய நினைத்தார்கள், ஒன்றுமே முடியல. அதற்குரிய நேரம் வரும், அதற்குரிய காலம் வரும். வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார்கள். பவுலுடைய ட்ரெஸ்ஸு மேலே இருக்க ட்ரெஸ்ஸை கொண்டு போய் போட்டோம்னா நோயாளிகளாக குணமாயிட்டாங்க. அப்பேற்பட்ட வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தார். கதவுலாம் சிறைச்சாலை கதவுலாம் தெரிச்சு ஓடுது இல்லையா? அப்பேற்பட்ட அதிசயங்களை எல்லாம் சாதாரண மனிதர்கள் செய்தார்கள். The telescope brings distant things closer and the microscope makes tiny things look larger. தொலைநோக்கி என்ன பண்ணுது? தூரத்தில் உள்ள பொருட்களை நெருக்கி பக்கத்தில் காட்டுது. ஆனால் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி என்ன பண்ணுது? மிகச்சிறிய பொருட்களையெல்லாம் பெரிதாக்கி காட்டுகிறது. டு நான் பிலீவர்ஸ் ஜீசஸ் இஸ் நாட் வெரி பிக். இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அதர் பீப்புள் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஃபார் மோர் இம்பார்ட்டண்ட். இயேசு கிறிஸ்துவை விட மற்ற காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியம்? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முக்கியமானது பணம், சம்பாத்தியம். 3 விஷயங்கள் தான் இந்த உலகத்திலே முக்கியமானதுன்னு இயேசு சொன்னார். என்னென்ன விஷயங்கள்? கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய 3 விஷயங்களில் தான் மக்கள் ஈடுபடுவாங்க. ஆகவே நம்ம எந்த அளவுக்கு பொருள் சம்பாதித்து மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு பெரியவர் கிடையாது. பட் as they watch a Christian go through a crisis experience, they ought to be able to see how big Jesus Christ really is. நம்ம இடத்துல ஒருத்தர் சொன்னார், எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, பணத்தை வச்சு அடித்து என் பொண்ணுக்கு MBBS சீட்டு வாங்கிட்டு போகிறேன். சார், நீங்கள் இயேசு கிறிஸ்து எல்லாம் தருவார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணது பொய்யா? இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கையின் முக்கியம். அவரை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தருவார். அவரை நம்புங்கள், உங்களுக்கு பணம் தருவார், உங்களுக்கு செல்வம் தருவார், நோய்களிலிருந்து விடுதலை தருவார். எல்லாம் காலம் பூரா பிரசங்கம் பண்ணிவிட்டு 20 வருஷம் பிரசங்கம் பண்ணிவிட்டு மகளுக்கு சீட்டு வாங்குறதுக்கு எங்கே போனோம்? காசு, பணத்தின் மீது தான் நம்பிக்கை ஒழிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை இல்லை. குணமளிக்கும் மிகப்பெரிய போதகர், பிசாசுகளை துரத்தும் மிகப்பெரிய போதகருக்கு நம்பிக்கை எங்கே இருக்கிறது? பணத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. சார், எப்படி இருந்தாலும் என் பொண்ணை டாக்டர் ஆகாமல் விட மாட்டேன், அதுக்கு பல கோடி ரூபாய் ஆகுமே, எத்தனை கோடி ஆனாலும் அடித்து சீட்டு வாங்க விட மாட்டேன். அப்போ ஏசுன்னு சொன்னது அது சும்மா சார், வெளியில் சம்பாதிக்கிறதுக்காக சொன்னது. அது வேற, இது வேற அப்படின்னு சொல்கிறான். டு நான் பிலீவர்ஸ் ஜீசஸ் இஸ் நாட் வெரி பிக். அதர் பீப்புள் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஃபார் மோர் இம்பார்ட்டண்ட். மற்ற காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். But as they watch a Christian go through a crisis experience, they ought to be able to see how big Jesus Christ really is. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படியிட்டு அதில் வெற்றி காணுங்கள். வெற்றி கிடைக்காமல் போகவே போகாது, 100% ஷுர். வெற்றி கிடைத்த பிறகு திரும்பி பாருங்கள், அப்போ தான் தெரியும் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்று. உங்களால் சாதிக்க முடியாத எல்லாவற்றையும் தேவன் சாதிப்பார். இறைவன் மிகப்பெரியவன், காட் இஸ் கிரேட் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சுருப்பான், காரில் எழுதி வச்சுருப்பான். அல்லாஹ் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், காட் இஸ் கிரேட், காட் இஸ் லவ், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். பட் ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் காட் இன் யுவர் லைஃப்? அதை செய்ய மாட்டாங்க.
பிரச்சனைகள் வரும்போது, கிரைசிஸ்னால் என்ன? எக்ஸாமினேஷன், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு யூ ஹாவ் டு பி வெல் ட்ரெயின்டு இன் யுவர் போர்ஷன்ஸ், இல்லையா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி 3 முறை 4 முறை எழுதி பார்த்து அப்புறம் தான் நீங்கள் கரெக்டாக எக்ஸாமினேஷனில் எழுத முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சோதனைகள் வரும்போது அதில் வெற்றி கொள்ளும்போது தான் தேவன் எப்பேற்பட்டவர் என்று தெரியும். மகாபெரிய அதிசயங்களை செய்கிறவர். The believer's body is a lens that makes a little Christ look very big and brings a distant Christ very close. நம்முடைய விசுவாசிகளுடைய உடல் என்பது ஒரு கண்ணாடி, ஒரு ஆடி மாதிரி, ஒரு லென்ஸ் மாதிரி. that makes a little Christ. மற்றவர்களெல்லாம் ஆமாம்மா ஏசு கிறிஸ்து பற்றி தெரியும், ஆமாம் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான் அப்படின்னு மிக அற்பமாக நினைத்து கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மிக பெரியவராக காண்பிக்கிறதும், மிக தொலைவில் இருக்க இயேசு கிறிஸ்துவை உங்கள் அருகாமையில் கொண்டு வருவதும் உங்களுடைய உடல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறீர்கள், ஆண்டவரை பற்றிய வசனங்களை படிக்கிறீர்கள், ஜெபத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கிறது. எப்பேற்பட்ட பெரியவர் அவர்! நம்முடைய வாழ்வை விட மிக பெரியவர் என்று சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் வேஸ் இன் விச் யூ ஹாவ் மேக்னிஃபைட் எக்ஸால்டட் காட். தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரியவராக உயர்த்தி போற்றி இருக்கிற என்னென்ன விதங்களில் நீங்கள் அவ்வாறு செய்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நம்ம எதற்குமே தகுதி இல்லாதவர்கள். எங்கே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? கரவலாடுகளின் பின்னால் திரிந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார், இல்லையா? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை உலகெல்லாம் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாற்றுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, இல்லையா? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும். யூ ஹாவ் டு கம்ப்ளீட் engineering degree and complete a special courses and attained accolades from நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து. பட் நத்திங். இதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் போ. எப்படி இறைவனால் செய்ய முடியும்? அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றமான பகுதிகள் ஏதாவது இருக்கிறதா? சோர்ந்து பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீ நன்றாக இருக்கும்போதே உனக்கு சொன்னேன், எனக்கு சோகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கும், நீ வேலையை பார்த்துட்டு போ. நீ நன்றாக இருக்கும்போதே ஆண்டவர் தேடு, சுகமாக இருக்கும்போது. மக்கள் எப்படிலாம் செஞ்சுருக்காங்க, எகிப்திலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் இப்போ கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள ஆசீர்வதிப்பார், நல்ல வாழ்க்கைக்கு போவாங்க. மறுபடியும் போய் ஆண்டவர் விட்டு வழி விலகி மற்ற எல்லா அக்கிரமத்தையும் செய்வாங்க. மறுபடியும் போய் கதறது, மறுபடியும் கூப்பிட்டு வர்றது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் பாரு, அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கும்போதே ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்து கொண்டால் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்முடைய தேவன் எல்லாவற்றிற்கும் மேல் பெரியவர் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?